everyone, welcome back to noorul's kitchen. நீங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து அமுக்கிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டா வரும். இஃப்தார் ஸ்பெஷல் falafel தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. டக்குன்னு செஞ்சிரலாம். கொண்டக்கடலையில செய்யற வடை தான் falafel. ஸோ இதுக்கு வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை ஆட் பண்ணி அது ரெண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன் பேஸ்ட் மாதிரி. ஸோ கொஞ்சம் பேஸ்ட்டை நான் எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்த கொஞ்சம் பாட்டில் நான் பச்சை கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டும் போட்டிருக்கிறேன். இதோட கொஞ்சம் மசாலா நான் ஆட் பண்ண போகிறேன். மசாலா ரொம்ப பெரிய மசாலாஸ்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பொடி, அதாவது மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், இதோட கொஞ்சோண்டு லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது ஆட் பண்ணி இது ஃபுல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த பச்சைது மல்லித்தலையோடு நான் அரைச்ச பேஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணல. ஏன்னா காரத்துக்கான பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இல்லை மிளகாத்தூள் ஆட் பண்ணணும்னு நினச்சினாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பச்சை மிளகா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் லைட்டாக கரம் மசாலா தான் போடணும், நிறைய போடக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட, மேக்ஸிமம் 1 டீஸ்பூன் கிட்ட போட்டால் போதும். ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உருண்டை போடுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது 1 or 2 டேஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கும், ஏர்டைட் கண்டெய்னரில். அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடணுங்க. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துடணும். நம்ம வடை பொரிக்கிற மாதிரி தான். இந்த ஃபலாஃபலோட நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஈஸியான டிப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி உங்களுக்கு வீடியோட கடைசியில் வருது, மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த டிப்பு பார்த்திங்கன்னா அது பேர் சீஸ் மயோ டிப். இந்த டிப் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ஃபலாஃபல் பொரிச்சு முடிச்சாச்சு. வாங்க டிப் எப்படி செய்கிறது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிப்புக்கு தேவை மயோனீஸ், கெச்சப் அண்டு சீஸ் வேணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் மயோனீஸ் ஆட் பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கெச்சப் ஆட் பண்ண போகிறேன். கெச்சப்பும் மயோனீஸும் ஈக்குவல் போர்ஷனில் தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கெச்சப் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணேன். சால்ட் ரொம்ப பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான் நான் ஆட் பண்ணுறேன், ரொம்ப கிடையாது. ஏன்னா ஏற்கனவே கெச்சப்பில் சால்ட்டும் ஸ்வீட்டும் இருக்குங்க. அதனால தான். மயோனீஸ்லேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும். அதோடு கொஞ்சம் பெப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணுறேன். பெப்ரிக்கா பவுடர் இல்லாட்டி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நார்மல் பச்சை மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு இப்போ ஆட் பண்ண போகிறது என்னென்னா இட்டாலியன் சீசனிங் இருக்குது இல்லையா, அது ஆட் பண்ணுறோம். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காண்டி தான் இட்டாலியன் சீசனிங் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட கடைசி இது பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸ். நீங்கள் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி பார்த்திங்கன்னா சோர் க்ரீம் இதில் ஆட் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சோர் க்ரீம் கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு இருக்கும். க்ரீம் சீஸ் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீம், ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட மயோனீஸ் டிப் ரெடி ஆகிடுச்சு, மயோ சீஸ் டிப். ஸோ இது ஃபலாஃபலோட அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.